கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. யதிராஜர் உலகத்துல சரணாகதி அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை சுலபமாக பாமரனும் அனுபவிக்கிறதுக்காக காட்டிக் கொடுக்க வந்த ஒரு அழகான ஆச்சாரியன். சரணாகதி யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பகவான சரணாகதி பண்ணலாம், சரணாகதி பண்ணணும், சரணாகதி காப்பாற்றும். யாருடைய தயவும் சரணாகதிக்கு வேண்டவே வேண்டாம். பகவான் ஏற்கனவே தயா சாகரன் தான். அதனால அவன்கிட்ட தயையை வாங்கிக்கிறதுக்காக ஒரு தவம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு நாம பண்ண வேண்டியது அவனை பூரணமா நம்புறது ஒண்ணுதான். அந்த நம்பிக்கையோட வந்தவன் தான் விபீஷணன். அதை நன்னா புரிஞ்சுண்டு பேசுறவள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அதை நன்னா அனுபவிச்சு கேட்கிறவர் தான் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு அழகா வந்துட்டான். இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. ஜோரா வந்தாச்சு விபீஷன். சுக்ரீவனிடத்துல சொல்லியாச்சு, அடியேன் ராமனை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னுட்டான். பகவான் அழகா ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவு அழகா ஒத்தாசை பண்றவர். ரொம்ப அழகா இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அபிப்பிராயம் கேட்கிற. பல சந்தர்ப்பங்கள்ல நாம் அபிப்பிராயங்கள்னு கேட்கறதே கிடையாது. நான் நினைச்சா அவ ஒத்துப்பா அப்படின்னு விடுறோம். எப்பொழுதுமே ஞாபகம், சின்ன குழந்தையா கூட இருக்கட்டுமே, அபிப்பிராயங்களை திணிக்க கூடாது. கேட்டுக்கணும். அவளுக்கு ஒவ்வொருத்தரும் சௌகரியம் நினைப்போம், இன்னொருத்தருக்கு அசௌகரியமா இருக்கலாம் இல்லையா? அது நம்ம பிள்ளையாவே இருக்கட்டும், நம்ம பெண்ணாவே இருக்கட்டும், அதுக்கு 4 வயசாவே இருக்கட்டும், என்ன தெரியும் நினைக்காதீங்க. அதுக்கு சுய சிந்தனையை கொடுக்கணும், அது யோசிக்கணும், அதனுடைய விளைவுகள் என்னன்னு அது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது வளரும். எல்லாமே நம்மளா முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம பின்னாடியே சுத்தி இருக்கும். எல்லாத்துக்கும் நம்மள நினைச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆபீஸ் வரைக்கும் நம்ம டிசிஷன் எடுக்க முடியுமா? எந்தெந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வளர்க்கணும். அதுதான் சுகம். அழகா பகவான் அபிப்பிராயம் கேட்கிறான். சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் மனுஷனா நடிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் கேட்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அழகா உடனே சுக்ரீவன் சொல்றான், இவனை நம்ப முடியாது, நல்ல இக்கட்டான சூழ்நிலை, அண்ணனை விட்டு வந்துட்டானே, இவனை எப்படி நம்ம கோஷ்டியில சேர்த்துக்கிறதுன்னுட்டான். அழகா லேசா சிரிக்கிறார் ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணனும். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். இது இவன் சொல்றானே, ஏண்டான்னா அண்ணனை வதம் பண்ணு, அவன் என்ன ஊரை விட்டு துரத்திட்டான்னு சொல்லி வாலிய வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை அடைஞ்ச அந்த சுக்ரீவன் ராமனிடத்துல சொல்றான், இந்த விபீஷணனை சேர்த்துக்கப்படாதுன்னு. அழகா ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றார். ஆஞ்சநேயர் சொல்றார், சேர்த்துக்கலாம் பிரபு அப்படின்னுட்டார். ஏன்னா ராமச்சரித்த மானசம் துளசிதாசர் எழுதின துளசி ராமாயணத்துல ஆஞ்சநேயர் லங்கைக்கு போகும் பொழுது விபீஷணனை பார்த்தார் அப்படின்னு இருக்கு. அவர் சீதை எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கல. என்னடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காரும்போது எங்கேருந்து ராம 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 அப்படின்னு சப்தம் வருது. இது யாருடாது? லங்கையில ராமநாமத்தை ஜபிக்கிறதுன்னு போய் பார்க்கிறார் விபீஷன். இவரு ஜெய் ஸ்ரீராம் உடனே விபீஷன் கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழி அவர் நமஸ்காரம் பண்றார். அவ்வளவு அழகு. அதனால சேர்த்துக்கலாம்னு எல்லாத்தையும் சொல்ல விபீஷன் சொல்லிதான் ஆஞ்சநேய மூர்த்தி லங்கையில சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சார் அப்படின்ற மாதிரி துளசிதாசருடைய அனுபவம் வால்மீகி ராமாயணத்துல வேற மாதிரி இருக்கு. சேர்த்துக்கலாம்னுட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்ல. அப்பதான் பகவான் சொல்றான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமியே தத்வ்ரதம் மம. அன்னைக்கு விபீஷணன் வரலன்னா இன்னைக்கு இந்த சரணாகதி ரகசியம் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். உலகத்துல சரணாகதி ரகசியத்தை வெளியிட்டவன் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமன் தான். ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல யாராவது சரணாகதி பண்ணியாச்சுன்னா
அவர்களுக்கு எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு சுவாமி சத்தியம் பண்ண. சரணாகதி ரகசியம் விளைந்த இடம், வெளிப்பட்ட இடம் திருப்புல்லானி திவ்ய தேசம். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. துவயம் விளைந்த திருப்பதி அப்படின்னு மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவில் சந்நிதியை சொல்லுவார்கள். ஏன்னா ராமானுஜருக்கு அங்கதான் பெரிய நம்பிகள் சமாசயனம் பண்ணி வச்சு அழகாக அஷ்டாட்சரம் துவயம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அதுபோல சரணாகதி விளைந்த இடம் திருப்புல்லானி, இந்த சமுத்திர கரை. இன்னைக்கும் எப்பயாவது சமுத்திர கரைக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், சரணாகதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதத்தான் பெண்பிள்ளை சொல்றா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. விபீஷணன் என்ன நம்பிக்கை, தியக்த்வாலங்காம் பத்னி தனானி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டானா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எதையுமே கூட்டுட்டு வரலையா, தன் மனைவி குழந்தைகள்லாம். என்ன பைத்தியகாரத்தனம், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டா. அது ராவணனுடையதான ஐயோ லங்கையில விட்டுட்டு தன்னை மட்டும் காப்பாத்திக்கிறதுக்கு ராமனிடத்துல ஓடி வந்தானே, சே முட்டாள் அப்படின்னு தோண வேண்டாமா? முட்டாள் இல்லையா? நாம போய் பகவான சரணாகதி பண்ணிட்டோம்னா நிச்சயமா என் மனைவி, என் குழந்தை, என் குடும்பம், என் குலம் எல்லாம் ராமன் காப்பாற்றும். இதுக்கு பேர் தான் மகா விஸ்வாசம். இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் உங்களுக்கு இருக்கா, நீங்க பாத்துக்கோங்க. காப்பாத்த மாட்டானான்னு, காப்பாத்தாம இருக்க முடியுமான்னு? அல்ப மனுஷால நம்பினாலே காப்பாத்துவான்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் காப்பாத்துவான். எனக்கு தெரியாது ராமான்னு கையை தூக்கியாச்சுன்னா காப்பாற்றிய தீருவான். அவ்வளவு அழகா சொல்றான், ஒரு முறை என்ன சரணடைஞ்சிரு, நான் உன்னை சேர்ந்தவன். நீ யார் அப்படின்னா, நான் ராமதாசன், நான் கிருஷ்ணதாசன், ரெண்டு வரலையா? அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜ தாசி. இதை விட வேற என்ன பலம் வேணும்? சரணாகதி என்னன்னா தைரியத்தை கொடுத்துரும், எனக்கு என்ன என் பகவான் இருக்கான், இதுதான் வேணும். அந்த மகா விசுவாசத்தோட விபீஷணன் வந்தானே, அவன் எங்க லங்கையிலேந்து வந்திருக்கான் பாரத தேசத்துக்கு. திருப்புல்லானி ராமன் காலில் வந்து விழறான். எனக்கு என்ன சுவாமி குறை? அழகான வைத்தமாநிதி பெருமாள், ஜோரான நவ திருப்பதி, 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம், நம்மாழ்வார் அவ்வளவு அழகா 10 பஸ்திரம் புலம்பின ஒரு திவ்ய தேசம், வைத்தமாநிதி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற பெருமாள். இந்த இடத்துல இருந்துண்டு இதை அனுபவிச்சுண்டு என்ன வைத்தமாநிதி பார்த்துப்பான்னு விபீஷன் மாதிரி கால விழ தெரியலையே. அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. சரணாகதி எவ்வளவு சுலபம் தெரியுமா? ஒரு பைசா செலவு கிடையாது. என்ன நீ பார்த்துக்கோன்னு அவனிடத்துல நம்மளை ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. வாளால் எடுத்து சுடினும் மருத்துவன் பால் மேளாத காதல் இருக்கு இல்லையா, அது போல ஒரு காதல். அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி. குலசேகர ஆழ்வார் சொல்றார், அம்மா அடி அடி அடிச்சு போய் தொலைன்னு தள்ளி விடுறா, குழந்தை அம்மான்னு அவகிட்டதானே ஓடுறது. அந்த மாதிரி என்ன வேணா கஷ்டம் வரட்டுமே, நீதான் கதின்னு விழ வேண்டாமா? எத்தனை பேர் மலையப்பன் காலில் போய் விழறா, எனக்கு தெரியாதுடா, நீ காப்பாத்துவான். ட்ரெயின்ல போறோம், அந்த இன்ஜின் டிரைவரை தெரியுமா? அவளை நம்புறோமே. பைலட்டை தெரியுமா? பிளைட்ல நம்புறோமே. திருவிழா காய்கறி இருக்கிறவாளே என்ன தெரியும் நமக்கு? எத்தனையோ பிராண்டட் ஐட்டம்ஸ் வருது, நம்புறோம். அந்த பிராண்ட் அந்த நேம் தானே, அவ்வளவுதானே நம்புறோம். இப்ப இதெல்லாமே நம்ப முடியும்னா தெய்வத்தை நம்ப முடியாதோ? இவாளெல்லாம் நம்பினாலே ஒரு வாழ்க்கை வாழும் அப்படின்னா, இப்ப இது ஆர்டர் பண்ண 1/2 hourல வந்துரும்னா சொல்றா இல்லையா? அப்ப அவளுக்கே கேரண்டி கிடையாது. நம்ம பணமும் கட்டிட்டோம்னா ஆன்லைன்ல கட்டிடுங்க, 2 நாள்ல உங்க வீடு தேடி வரும். எத்தனையோ விஷயங்கள்லாம் விற்கிற ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம். பிளாட் கட்டுறோம்னு பணம் வாங்கிக்கிறா, 2 வருஷத்தை முடிச்சு கொடுத்துறோம்னு சொல்றா. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உலகத்துல. நமக்கும் கேரண்டி இல்லை, அவளுக்கும் கேரண்டி கிடையாது. என்ன நம்பிக்கையில பணம் கொடுக்கிறோம்? அப்ப இந்த அல்ப மனுஷால நம்பி இவ்வளவு விஷயங்கள் நாம பண்ண முடியும்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்பி என்ன காப்பாத்துறான்னு விடுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆக போறது? மலையப்பா என்ன காப்பாத்துன்னு சொல்றது ஒரு கஷ்டமா? முடியும். நம்பிக்கை, திருட விசுவாசம், மகா விசுவாசம். என் சுவாமி என்ன காப்பாத்துவான், என்ன கைவிட மாட்டான். சரணாகதினா உடனே மோட்சம் தான் நினைக்க வேண்டாம்.
ஆபீஸ்ல நல்ல வேலை கிடைக்கிறதுல இருந்து, ப்ரமோஷன் கிடைக்கிறதுல இருந்து, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுல இருந்து, ஸ்கூல்ல இடம் கிடைக்கிறதுல இருந்து, வீடு கிடைக்கிறதுல இருந்து, வீடு கட்டுறதுல இருந்து, நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிறதுல இருந்து, வியாதிக்கு நல்ல வைத்தியன் கிடைக்கிறது. நீங்க என்ன வேணா லிஸ்ட் போடுங்க, நீ என்ன வேணா லிஸ்ட் போடுங்க, உலகத்துல மோட்சம் வரைக்கும் லிஸ்ட் போடுங்க. அத்தனையும் நடத்தி தரக்கூடிய பலம் சரணாகதி. நின் சரணமே கதி, அதான் சரணாகதி. உன் திருவடி இருக்கு. பகவான் அதான் சொல்றான், சக்கரதேவ பிரபன்னாய பிரபத்தி பண்ணுங்கோ. பிரபத்தி பண்றது பிரபன்னு ஒரு முறை வச்சிருக்கா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல, சமாசயனம் பண்ணிட்டு எல்லாம். அது இல்லாத முறைகளும் உண்டு. இப்ப வார்க்கை சம்பிரதாயத்துக்காக வைஷ்ணவாதான், நிறைய வைஷ்ணவ சித்தாந்தம் உண்டு. எல்லாத்துக்குமே ரகசியம் என்னடான்னா சரணாகதி. அவன் திருவடியை பிடிச்சுக்கணும். பிரகலாதன் எப்படி ஜெயிச்சான்? துருவன் எப்படி ஜெயிச்சான்? ஜெயிக்க முடியும். வந்துட்டானே அவ்வளவு அழகா. பகவான் சொல்றான், என்னிடத்துல சரணாகதி அடைஞ்சாச்சுன்னா ராவணனா இருந்தாலும் கிருப பண்ணுவேன். இந்த சரணாகதி தான் இந்திரனை காப்பாத்தின்னு இருக்கு. ஒவ்வொரு தடவை எல்லா தப்பையும் பண்ணிட்டு பிரபு காப்பாத்துன்னு திருப்பார்கடல்ல போய் பகவான் காலில் விழுவான், க்ஷீராப்திநாதன் காலில். உடனே பகவான் அவனுக்காக எவ்வளவு அவதாரம் எடுக்கிறார், என்னெல்லாம் காரியங்கள் பண்றார். யோசனை பண்ணி பாருங்க. சரணாகதி உங்க வேலையை பெருமாள் பண்ணுவார், அவ்வளவுதான். உங்க கடமையை நீங்க பண்ணா போதும். நீங்க மனசுல சம்பந்தண்டு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு விட்டுட்டு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் நடக்கணுமே. ஒருவேளை நடக்கலைன்னா, ஒருவேளை நடந்துடுத்துன்னா அப்ப பிரயோஜனம் இல்லை. மகா விசுவாசம். அழகா ராத்திரி படுத்துக்கிறோம், இல்லாட்டி வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், தலைமையில உத்தரம் விழுந்தோன்னு கவலைப்படுறீங்களா? என்ன நம்பிக்கை? மொபைல் போனை நம்புறோம், சிம் கார்டை நம்புறோம், டிவியை நம்புறோம், ஃபேனை நம்புறோம், ஏசியை நம்புறோம், கரண்ட்டை நம்புறோம், தங்கத்துல பணம் போட்டா பின்னாடி நல்ல ரிட்டர்ன் ஒரு நம்புறோம், வீடு வாங்கினா ரிட்டர்ன் ஒரு நம்புறோம், கிரவுண்ட் வாங்கி போட்டா விலை ஏறும் நம்புறோம். இங்க யாருக்குமே கேரண்டி இல்லை. கேரண்டி இல்லாத எல்லா விஷயத்தையும் நம்புறோம். கேரண்டியா இருக்கக்கூடிய தெய்வத்தல்லவா நம்புறோம். அதுதான் சரணாகதி. வந்தான் இல்லையா, நான் சரணாகதி பண்ணால் என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குழந்தைகள் நன்னா வருவார்கள். நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், கோவிலுக்கு போவா, பூஜை பண்ணுவா, பிரார்த்தனை பண்ணுவா, அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்வா. இது இத்தனையும் பண்ணிட்டு சொல்லும்போது இன்னும் ஜாஸ்தி தான் கஷ்டமாகும். நிறைய அம்மாக்கள் எல்லாரும் நான் பண்றத பார்த்திருக்கேன். என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, என் பிள்ளை ஆபீஸ படாத பாடு படுறான். இதை சொல்ல சொல்ல இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். என் பிள்ளை நன்னா இருக்கான், என் பொண்ணு சௌக்கியமா இருக்கா, என் பேரன் பேத்திகள் நிம்மதியா இருக்கா. சும்மா சொல்லுங்களேன், பொய்யாவே இருக்கட்டுமே. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாம் பலம் உண்டு. நம்ம சொல்ல சொல்ல சுத்தி இருக்கிற தேவர்கள்லாம் ததாஸ்து ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றான். நன்னா இருக்கேன், ததாஸ்து. ஒண்ணுமே முடியல, ததாஸ்து. எது நீங்க தான் முடிவு பண்ணணும். வார்த்தை, மனசும் வார்த்தையும் வாழ்க்கையை மாற்றும். என் பகவான் இருக்கான். என்ன அன்கண்டிஷனல் ஃபெய்த் பார்த்தா விபீஷன் ஆழ்வாருக்கு இந்த நம்பிக்கை வரணும். எல்லாம் போயாச்சு, ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் ராமன் உண்டு, பகவானுடைய சரண கமலம் உண்டு. திருப்பதி போவோம், என்ன நம்பிக்கை நினைக்கிறோம்? பெருமாள் தரிசனம் கொடுப்பார், கூண்டு கூண்டா அடைச்சு வச்சிருவார். என் வாழ்க்கையே கூண்டு, அது அவர் தனியா ஸ்பெஷல் கூண்டு வேற வச்சிருக்கார். இத்தனை மணிக்கு நாங்க உள்ள நெருங்க 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 நெருங்க, ஆஹா கொடிமரம் தாண்டி ஆச்சு, பார்க்க போறோம், அங்க ஒரு கயிறு நிறுத்தி வைப்பா, உள்ள இருக்கவாள்லாம் வெளில வரணும்னு. கடைசி வரைக்கும் ஆனா ஒரு தரிசனம் கொடுத்துடுறாரு பாருங்க. உள்ள ஆயிஷன் போயிட்டாருன்னா தரிசனத்தை கொடுக்காம விட மாட்டார். அதேதான். படைச்சவனுக்கு காப்பாத்த தெரியாதோ, மரத்தை வச்சனுக்கு தண்ணி ஊத்த தெரியாதோ, காட்டுல இருக்க சிங்கம் புலி மான் எல்லாம் ஒரே காட்டுல ஒன்னாதான் எழுந்துக்கிறது. சிங்கம் ஒவ்வொரு நாளும் மானை அடிக்கணும்னு தான் எழுந்துக்கிறது. மான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும்னு தான் எழுந்துக்கிறது. ரெண்டு பேர் வாழ்க்கை நடக்கத்தானே செய்யறது, ரெண்டு பேர் வாழ்க்கை நடக்கத்தானே செய்யறது. அப்ப அந்த சிங்கம் புலி மான் கொசு, நம்ம கொசுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்றோம் அழிக்கிறதுக்கு, அசர்றதா இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. கொசுவை காப்பாத்துறவனுக்கு நம்மளை காப்பாத்த தெரியாதா, காப்பாத்த முடியாதான்னு? சர்வசக்தன், சர்வஜன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான். அவனாலேதான் சந்திரோதயம் சூரியோதயம் கடல் காற்று வீசுறது எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. இவ்வளத்தையும் நடத்துறவனுக்கு நம்மளை காப்பாத்த தெரியாதா? நம்ம என்ன எவ்வளவு பெரிய ஆளு? அவன் பல கோடி பிரம்மாண்டங்களை தன் மயிர்கால தாங்கிட்டு இருக்கவன். அதுல ஒரு அண்டம், அதுல ஒரு சின்ன பூமி,
அந்த பூமியில நாம பாரத தேசத்துல ஏதோ ஒரு தேசத்துல இருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த தேசத்துல ஏதோ ஒரு மாநிலம், அதுல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட், அதுல ஒரு பர்டிகுலர் ஹவுஸ், அதுல ஒரு அந்த நம்ம வீட்டுல நம்ம பிளாட்ல இருந்தோம்னா இத்தனை நடுவில் இத்தனை உண்டு, அதுல ஏதோ ஒரு ரூம் 10க்கு 10 20க்கு 10, அதுல நாம இருக்கிறது 5 அடியோ 6 அடியோ 50 கிலோவோ 80 கிலோவோ வெயிட். இவ்வளவு தாங்குறவனுக்கு நம்மளை தாங்கிறது ஒரு கஷ்டமா? இவ்வளவையும் தாங்கிட்டு இருக்கிறவனுக்கு, காதால நித்தியம் சூரியனை உதிக்க வைக்கிறவனுக்கு, காற்றை வீச வைக்கிறவனுக்கு, கடலை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவனுக்கு, எல்லாருக்கும் படி அளக்கிறவனுக்கு நம்மளை தாங்கிறது ஒரு கஷ்டமா? நம்ம தாங்குறவனுக்கு நம்ம குடும்பத்தை தாங்கிறது ஒரு கஷ்டமா? ஒரு பெரிய ட்ரெயின் எல்லாரையும் சுமந்துட்டு போகிறது இல்லையா? ஒரு பிளைட் எத்தனை பேரை சுமந்துட்டு போகிறது இல்லையா? ஒரு பஸ் எத்தனை பேரை சுமந்துட்டு போறது? ஒரு ஷேர் ஆட்டோ எத்தனை பேரை சுமந்துட்டு போறது? இதெல்லாமே சுமக்கும், அழிச்சுண்டு போகும். நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைய வைக்கும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனால முடியாதோ? திருப்பதியில இத்தனை லட்சம் ஜனங்கள் வராளு, இத்தனை பேருக்கும் தண்ணி, இத்தனை பேருக்கும் சாப்பாடு, இத்தனை பேருக்கும் பிரசாதம், இத்தனை பேருக்கும் தரிசனம் தெரிய வேண்டாமா? அத்தனை பேருக்கு ஒரே மாதிரியாகத்தானே. அவன் பெரியவன், அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன், அவனால முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப அவனை நம்பணும், அவ்வளவுதான். இதுதான் சரணாகதி. இந்த நம்பிக்கையில் அவன் வந்தான் இல்லையா? பெண் பிள்ளை அதைத்தான் சொல்றா, அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி, இந்த சரணாகதி புரியலையே. தெரியறது புரியல, தெரியறது வேற புரியறது வேற. ராத்திரி படுத்துக்கோங்க, கிருஷ்ணா கதை 4 மணிக்கு எழுப்பி விடுறா, சரி ராமா எழுப்பி விடுறா, எழுப்புவான். ராமா இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நடத்தி காட்டுவான். ஹே ஸ்ரீனிவாசா இன்னைக்கு சண்டையே வரக்கூடாது, நடத்தி காட்டுவான். ஸ்ரீனிவாசன் உடம்புல இன்னைக்கு வியாதியே இருக்கப்படாது, சரி பண்ணி காட்டுவான். அவனால முடியாததுன்றது உலகத்துல இனி யாராலையும் முடியாது. அவனுக்கு நடக்காதது, அவனால நடத்தி காட்ட முடியாதது சயின்ஸ்னாலையும் முடியாது. ஏன்னா சயின்ஸ் பெருசுன்றதுனால அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நினைக்கிறதுனால. அவன் சர்வஜன். எத்தனை அழகா செங்கல் செங்கலா, எல்லா செங்கலும் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணுதானே வைக்கிறோம். கடைசிய கீழே இருக்க செங்கல் தான் எல்லா லோடும் வரும், ஆனா எல்லா செங்கலும் ஒரே மாதிரிதான் பண்ணிருக்கா. அத்தனை செங்கலுடைய வெயிட்ட தாங்கிட்டு கடைசியில ஒரு செங்கல் நிக்கிறது, அதுக்கு யார் பலத்தை கொடுக்கறா? எல்லாத்துக்குமே வெயிட்டா ஒரு செங்கல் உட்காந்துருக்கு, அதுக்கு யார் அவ்வளவு அழகா பலத்தை கொடுக்கறா? எல்லாம் அவன் நடத்துறான். புறாவையும் கோழியையும் முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பட்சியையும் காப்பாற்றணும். நம்மளை காப்பாற்ற தெரியாதா? அம்மாவாவது குழந்தைய கர்ப்பத்தை சுமக்கிறா, அவ சாப்பிடுறா, அந்த ஆகாரம் குழந்தைக்கு போகிறது, 10 மாசம் ஆயிடுச்சுன்னா பிரசவிக்கிறா, வாஸ்தவம், ரைட். இப்ப பறவைகள்லாம் முட்டையை போட்டுடும், உயிரோட வெளில வந்துடுத்து, அது மேல உட்காந்து அடகாத்துட்டே இருக்கும். அதுக்கு சோறு தண்ணி யாரும் கொடுக்கறதே இல்லை, அம்மா சாப்பிடும்போது உள்ள போகிறது வேற. இப்ப வெளில வந்துடுத்தோம், ஆனா அதுக்குள்ள இந்த குஞ்சு யார் வளர்க்க வைக்கிறா? அது எப்படி அழகா உள்ளேந்து உடைச்சுட்டு வெளில வருது? இதை விட அதிசயம் இந்த கடல்ல இருக்கக்கூடிய ஆமைகள், இந்த முதல்ல இந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கணும், அது ஜந்துக்கள்லாம். அது என்ன பண்ணும்? கடல்ல இருந்து வெளில வந்து பள்ளம் தோண்டி முட்டையை போட்டுட்டு மூடிட்டு போயிடும். இந்த கடல் ஆமை உள்ளுக்குள்ளே நினைச்சுட்டே இருக்கும், முட்டையை போட்டு நேற்று நாள் ஆயிடுத்து, இது பொரியணும், வெளில வரணும். கரெக்டா அது என்னைக்கு பொரியணுமோ அந்த முட்டையை உடைச்சுட்டு இந்த ஆமை குஞ்சு வெளில வரும். நீங்க முட்டையை வெள்ளேந்து உடைக்கிறது வேற, உள்ளேந்து உடைக்கிறது வேற. வெள்ளேந்து உடைச்சா அழிவு, உள்ளேந்து உடைச்சு வெளில வந்ததுன்னா அது விசேஷம், புதிய உயிர். அந்த முட்டையை உடைச்சுல அதுக்கு யார் சொல்லி கொடுக்கறா? வெளில வந்துட்டு அது மண்ணுக்குள்ள வேற இருக்குன்னு அந்த மண்ணை தள்ளி 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 அது முதல்ல அந்த பள்ளத்துல இருந்து வெளில வரும். அப்பதான் உலகம் அதுக்கு புதுசு. அம்மா இல்ல, எங்கேயோ கடல்ல இருக்கா, அப்பா கூட இல்ல, எல்லாம் குஞ்சுகள் கொச்ச 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 கொச்சன்னு வரும். இந்த கடல்ல ஆமைகள் பார்க்கணும், கடல் குட்டி ஆமைகள், ஆமைக்குட்டி எல்லாம் இது இப்படி வெளில வந்து பார்க்கும், பூமியை பார்க்கும், சமுதிரத்தை பார்க்கும், ஆகாசத்தை பார்க்கும், சத்தம் கேட்கும். இதுக்கு பார்த்த உடனே சமுத்திரம் தன் வீடு யார் சொல்லி கொடுக்கறா? குடு 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 அந்த இத்தனோடு காலை வச்சுண்டு, இந்த மனுஷால வளர்க்கறதுதான் பெரிய பாடு. இது இத்தனோடு காலச்சு கிடு 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 அழகா கடலுக்குள்ள போய் உடனே நீந்தும். அப்பதான் பிறந்திருக்கு, அப்பதான் முட்டையை விட்டு வெளில வந்திருக்கு, கடகடன்னு போகிறதே. இந்த ஆம குஞ்சுகளுக்கு வழிகாற்ற காப்பாற்ற அந்த பகவானிடத்துல சரணாகதி. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வசதி வசதினா இந்த சரணாகதியை பிடிச்சுண்டு ஒரு எம்பெருமானார் தரிசனம்.
சரணாகதி பண்ணு போதும். இதுல நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவன் செயல். அவன் காப்பாற்றுவான். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, இவ்வளவுதான் நம்ம வேலை. மத்த எல்லாம் அவன் பாடு. உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சரணாகதி. அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போல. என்ன அழகா வந்தா, என்ன நம்பிக்கை நடத்தி காட்டினாரு பெருமாள், ஜெயிக்க வச்சாரு. வந்துட்டான், அவ்வளவு அழகா. வந்த உடனேயே அவனை ஏத்துக்கிறாராம் பகவான், என் கூட்டத்துல வான்னு. இவனை மட்டும் சேர்த்துட்டா பரவாயில்ல, இவன் கூட ஒரு 4 மந்திரிகள் வந்தா பாருங்க, அவர்களையும் தன் கோஷ்டியில சேர்த்துட்டான். அவ என்ன ஏதுன்னு கூட சுவாமி விசாரிக்கல. ஏண்டானா விபீஷணனோட வந்தாச்சு. அவனுக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்துக்கிறோம், அவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கும் நீ வாழணும், உன்னால முடியும் அப்படின்னு எழுப்புறான். நம்ம யோசனை பண்ணி பாருங்க, ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கோம், டக்குன்னு அலாரம் அடிச்சோன்னே எழுந்துக்கிறோம், இல்லாட்டி காலிங் பெல் அடிச்சோன்னே எழுந்துக்கிறோம். அது வரைக்கும் அந்த காது கேட்கலையே, அது வரைக்கும் அந்த கண்ணு பார்க்கலையே, அது வரைக்கும் அந்த மூளை வேலை செய்யலையே, அது வரைக்கும் படுத்து பணம் மாதிரி தானே. மரணத்துக்கும் தூக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க முழிச்சு அதே உடம்புல இருந்தேன்னா அது தூக்கம், முழிச்சு உங்க உடம்பு தனியா இருக்கு, நீங்க தனியா இருந்தா மரணம். இவ்வளவுதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட மரணத்தின் வாசல் தொடுதான் வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ரொம்ப ஆசைப்பட்டு என்ன தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் தூங்குறோம். யார் எழுப்புறா? எப்படி எழுந்துட முடியும்? கை நகர்ந்துருமா, கால் எழுந்துருமா, புத்தி யோசனை பண்ணிடுமா, வாய் பேசிடுமா? அந்தரியாமி நடத்துறான். அப்ப அவனை நம்பர்ல என்ன கஷ்டம் இருக்கு. பேங்க்ல எஃப்டி போட்டு ஸ்லிப் எழுதி கொடுப்பா, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட். ஒரு ஸ்லிப்பை நம்பிண்டு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று பேப்பர், இது என்னத்தை நம்புறோம் நம்ம? எல்லாம் வருது. ஒரு பாரதி புயல் வந்தது, நடா புயல் வந்தது, தானா என்னமோ வந்துட்டு தானே இருக்கு. ஒரு க்ஷணத்துல எல்லாமே மாறி போயிடுறது உலகத்துல. தனுஷ்கோடியே இன்னைக்கு காணாம போயிடுது இல்லையா? தனுஷ்கோடி இருந்த இடமே தெரியல இல்லையா? அப்ப அவன் ஒருத்தன் தான் கதி. அவன் திருவடிகள்ல வேணும். எப்படி விபீஷணன் போலே. இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன்னா, சரணாகதி சுலபமானது, அழகானது, நிச்சயமாக பிரயோஜனம் தரக்கூடியது. பெண்பிள்ளை அதுதான் சொல்றா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. அந்த அக்கறை, என் சுவாமி என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே. எனக்கு ஒண்ணும் தெரியாது, இன்னைக்கு வாழ்க்கை உன் பொறுப்படா கிருஷ்ணா, நீ நடத்து. இன்னைக்கு அவன் கூட சண்டை போடக்கூடாது, உன் பாடு, நீ பாத்துக்கோ. இன்னைக்கு நான் வேலையெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும், நீ சொல்லிக் கொடு. அழகா நடக்கும். குழந்தைகளிடத்துல பழகிறதுல இருந்து அவர்கள் வளர்க்கறதுல இருந்து சமையல் பண்ற வரைக்கும் அத்தனையும் பகவான் சொல்லி கொடுப்பான். சரணாகதி எல்லாத்துக்கும் உபயோகமாகும். இன்னும் கூட சொல்ல வேண்டியிருக்கு, அதை நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். அனுபவிப்போமே. சரணாகதி வாழ்க்கையை மாத்தி காட்டும். இன்னும் சொல்லணும், நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.